வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியிடுறதுக்காக தமிழக மக்கள் அனைவருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் இந்த குரூப் 4 உடைய முடிவுகளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம ஓப்பனாக சொல்லலாங்க. ஸோ ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 4 தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாகும். இன்று மாலை இல்லைன்னா நாளை வெளியாக வாய்ப்பில்லை. ஸோ வரக்கூடிய திங்கட்கிழமையும் வெளியாக வாய்ப்பே இல்லை. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி அளவில் குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியாகும். ஸோ அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இன்று மாலை 6 மணிக்குள்ளார குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகள் வெளியிட்டப்பட்டால் தான் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக நமக்கு குரூப் 4 முடிவுகளை எதிர்பார்க்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 100% செவ்வாய்க்கிழமை தான் குரூப் 4 உடைய முடிவுகளை நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களாக குரூப் 4 தேர்வு எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்க நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு இருக்குங்க. குரூப் 4ல் இந்த கட் ஆஃப் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். ஸோ கம்யூனிட்டி வைஸாக நம்ம பார்க்குறப்பையும் சரி, டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்க்குறப்பையும் சரி, டிஎன்பிஎஸ்சி சார்பாக நிறைய மாற்றங்கள் எல்லாமே நாளுக்கு நாள் நிகழ்ந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ 11 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் எல்லாமே குரூப் 4 எழுதிட்டு 2 அறிவிப்புக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்று குரூப் 4 ரிசல்ட் எப்போ வரும், இன்னொன்று முக்கியமானது வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ். ஸோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸு அப்படின்றது முதற்கட்டமாக 4662. ஸோ முதற்கட்டமாக 727 வேக்கன்சிஸ் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. டோட்டலாக 4662 வேக்கன்சிஸ் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டியாக தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறது கண்டிப்பாக ஆகுங்க. அதனால் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. 100% வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த அந்த குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் தான் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃப் வரும், யாருக்கு மதிப்பெண்கள் கூடலாம் குறையலாம். ஓகேங்களா. ஸோ பிடபிள்யூடி, எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட் அந்த மாதிரி கேட்டகரிக்கு எப்பவுமே கட் ஆஃப் கம்மியாக தான் வரும். ஸோ ஓசியை பொறுத்த வரைக்கும் 145 பேசிக்காக, பிசிக்கு 140, அதே மாதிரி பிசி முஸ்லீமுக்கு 138, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு பார்த்திங்கன்னா 130, எஸ்சி மற்றும் எஸ்சிஏ 120, எஸ்டி 110, பிடபிள்யூடி 100. ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக குரூப் 4ல் பணி வாய்ப்பு 100% உங்களுக்கு கிடைக்கும். ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ரெவன்யூ இன்ஸ்பெக்டரு, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சரு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வர எல்லா மக்களுக்குமே இந்த கட் ஆஃப் அப்படின்றது ஒரு கரெக்டான கட் ஆஃபாக இருக்கும். ஸோ அந்த 11 லட்சம் பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு வேக்கன்சிஸ் அப்படின்றது இன்னொரு 6500 கூடுதலாக கூட்டி 10,000 வேக்கன்சிஸாவது கொடுக்கணும் அப்படின்றது எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது. இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு இருக்கிற அனைத்து எக்ஸாமினேஷன்லையும் கம்யூனிட்டி வைஸு இடஒதுக்கீடு அப்படின்றது இந்த முறையில் தாங்க இருக்குது. இப்போ குரூப் 4 அப்படின்றது ஒரே பதவியை உள்ளடக்கியதெல்லாம் கிடையாது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பல விதமான பதவிகளை இந்த குரூப் 4 உள்ளடக்கி தான் இதில் வேக்கன்சிஸை பிரிக்கிறாங்க. ஸோ அதில் முக்கியமானது விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட். ஸோ ஏன் விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லுன்னா இது 2 தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பதவிகள். இதுக்கு தான் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே கட் ஆஃப் ரேஞ்சுகள் அதிகமாக இருக்கும். ஸோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்டு இன்று மாலை இல்லைன்னா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணி அளவில் இணையதளத்தின் வாயிலாக குரூப் 4 உடைய ரிசல்ட்டை பெற்றுக்கொள்ளலாம். டிஎன்பிஎஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.